நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று ஆல்ரெடி பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன சண்டை, எதனால் பிரச்சனை போகுதுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி என்னென்னா, பங்களாதேஷில் கலவரம் இன்னும் அதிகமாகிருக்கு. ஸோ அதில் அவரோட ஹதின்றவரோட அண்ணன் என்ன சொன்னாருங்கிறதையும், அண்ட் பங்களாதேஷில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, ஹிந்துஸ்க்கு என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் போயிட்டுருக்குதுங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌலி. அதாவது பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி, அதாவது 90% வந்து முஸ்லீம்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ 7% அதாவது மைனாரிட்டிஸ் வந்து ஹிந்துஸு, அதுபோக ஒரு 2% கிறிஸ்டியன்ஸு, அப்புறம் 1% ஆஃப் த மக்கள் வந்து அந்த அதர் ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இதில் அதிகமாக பிரச்சனை யாருக்குன்னா ஹிந்துஸ்க்கு தான். அந்த 7% இருக்க ஹிந்துஸ்க்கு தான் பிரச்சனை. ஸோ இதில் வந்து ஷேக் ஹசீனா அவங்க வந்து கரப்டான ஒரு ஆளாக இருக்காங்க. ஸோ இவங்களோட லீடர்ஷிப் எங்களுக்கு வேண்டாம், இவங்க கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த கவர்மெண்ட்டையும் மக்கள் தூக்கி போட்டாங்க. ஸோ தூக்கி போட்டு February 12 வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுக்கு டெம்ப்ரரி ஒரு லீடராக வந்து வந்தவர் தான் யோனஸ். இப்போ யோனஸ் என்ன பண்ணுறாருன்னா, நானும் இந்த எலெக்ஷனில் போட்டி போட போகிறேன், ஸோ நானும் ஒரு கேண்டிடேட்டாக இதில் இறங்கி போராட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம நேற்று வீடியோலே பார்த்துருந்தோம், ஆல்ரெடி அந்த யங்ஸ்டர் ப்ரொஃபஸர் 32 வயசான ப்ரொஃபஸர் ஹதின்றவரை வந்து இறந்தாருன்னு சொல்லி. ஸோ இந்த யோனஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹதி இறந்ததுக்கு இந்தியா தான் காரணம், அவரை கொன்னவன் இங்கிருந்து இந்தியாவில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான், ஸோ அவனை திருப்பி கொடுங்கன்னு இந்தியாட்ட கேட்குறோன்ற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி மொத்தமாக இந்தியா மேலே பழி தூக்கி போடுறாங்க. ஸோ இந்தியா இதுக்கு எவ்வளோதான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருச்சு, இது நாங்கள் பண்ணலை, ஸோ இது வந்து எங்களுக்கும் உங்கள் ஹதியை கொண்டதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இப்போ எங்களுக்கும் ஒரு புது கவர்மெண்ட் வந்ததுன்னா எங்களுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல் தான், ஏன்னா பார்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், இன்னும் நிறையா பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், ஸோ நாங்களும் ஒரு புது கவர்மெண்ட் வரணும்னு தான் நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்குறோம், ஸோ அவனை கொல்றதுனால எங்களுக்கு எந்த பலனும் கிடையாது, நாங்கள் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது, ஸோ நீங்கள் இந்தியா மேலேயே திருப்பி பழியை போட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற ஹிந்துஸை நீங்கள் கொடூரம் பண்ணுறீங்க, டார்ச்சர் பண்ணுறீங்க, ஸோ இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு இந்தியா சைட்லேருந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. நேற்று ஹதியோட பிரதர் வந்து அவர் இறந்ததுக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டில் இருக்கிற முக்கியமான ஆளுங்க, கேங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் காரணம்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹதி இறந்ததுக்கு இங்கே இருக்கிற பவர்ஃபுல் பீப்புள்ஸும் ரூலிங்கில் இருக்கிற கவர்மெண்ட் ஆளுங்களும் தான் காரணம், ஸோ இது நீங்கள் வந்து திசை திருப்பறக்காக இந்தியா மேலே பழி தூக்கி போடுறீங்க, எலெக்ஷன் டைமில் உங்கள் மேலெலாம் ஒரு சாஃப்ட் கார்னர் வரணும்னு, உங்களுக்கு ஓட்டு வரணும்னு சொல்லி அவனை கொன்னுட்டு பழியை அவங்க மேலே தூக்கி போடுறீங்க. ஸோ இப்போது ஒரு யங்ஸ்டர் உங்களை எதிர்த்து போராடுறதோ, அவன் உங்கள் எந்த கட்சியிலையும் சேராமல் தனித்துவமாக நிற்கிறதும் உங்களுக்கு பிடிக்கல, ஸோ அவன் வந்தான்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்லி அவனை கொன்று பழியை மாற்றி போடுறீங்க. ஸோ இதை வந்து போலீஸ் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிறத ப்ராப்பராக வெளியே கொண்டு வரணும். இதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாடு உங்களை ஒரு நாள் நாடு கடத்த வேண்டி இருக்கும், மக்கள் எல்லாரும் உங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க, ஸோ இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போது இந்த ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஹதியோட பிரதர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவிட்டதுக்கப்புறம் மக்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த குழப்பத்தை இன்னும் குழப்பி விடுற மாதிரி, இன்னும் ஆன்டி இந்தியா எமோஷனை அதிகப்படுத்துகிற மாதிரி அங்கே இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இந்தியா தான் இதை பண்ணாங்க, ஸோ இந்தியா மேலே தான் தப்புன்னு சொல்லி, அதாவது இங்கே கொன்னவனை திருப்பி கொடுக்க சொல்லி இந்தியாட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்தியாட்ட நாங்கள் கேட்டிருக்கோன்ற மாதிரி மொத்த பழியும் தூக்கி இந்தியா மேலேயே தான் போட்டுட்ருக்குறாங்க. ஆல்ரெடி தீபு சந்திரான்றவரை நம்ம நேற்று வீடியோலேயே பார்த்துருந்தோம். அவரை அவ்வளோ கொடூரமாக ரோட்டில் இழுத்து அடித்து கொன்று மரத்தில் கட்டி தொங்க விட்டு எரிச்சிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு கேட்டால் அவர் பண்ணாத ஒரு தப்புக்கு. அவர் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரியில் ப்ரொமோஷனுக்காக போராடினாரே தவிர அவர் யாரை பற்றியும் தப்பாலாம் பேசலை. ஆல்ரெடி ஒரு ஹிந்துக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கா, இப்போது அம்ரித் மண்டல்ன்றவரை அதே மாதிரி அவரையும் கொன்னுட்டாங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக ஹிந்துஸ்க்கு நடக்கிறதுனால அங்கே இருக்கிற பங்களாதேஷில் இருக்கிற ஹிந்துஸ் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சேஃப்டியே இல்லாமல் போயிடுச்சு அந்த நாட்டில். ஸோ இது வந்து தொடரக்கூடாதுங்கிறதையும் பங்களாதேஷ் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதையும் நம்ம இந்தியா சைட்லேருந்து அவங்க ஒரு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா மேலே பழி வாங்குறதா நினச்சி தான் அங்கே இருக்கிற ஹிந்துஸ் எல்லாம் அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க.
ஸோ இது இந்தியா வந்து அந்த ஹிந்துஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணாதீங்க, ஸோ இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத வந்து திருப்பி திருப்பி வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கலவரத்தில் என்ன நடந்திருக்குன்னா, பங்களாதேஷில் இருக்கிற அவங்களோட கேபிட்டலான டாக்காவில் மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல ஒரு பாம் ஒன்று வெடிச்சிருக்கு. அதில் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கிற ஒரு கேஃப்டீரியாவில் யாருன்னே தெரியாத சிலர் வந்து அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னென்னா, அந்த பாம்பு போட்டதும் யாருன்னே தெரியாத ஒரு ஆளுங்கிறாங்க. இங்கே அடித்து நொறுக்குன அந்த டீமும் யாருன்னே தெரியாத ஆள். இதுக்கு வந்து பங்களாதேஷ் கவர்மெண்ட் ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்காமல் இந்த பழியும் கொண்டு வந்து இந்தியா தான் பண்ணுச்சு அப்படின்னு இதையும் இந்தியா மேலே பழி போட்டு திசை திருப்ப தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனோ எதுவுமே அவங்க பண்ண ரெடியாக இல்லை. ஸோ இவங்க சேஃபாக எலெக்ஷனில் இவங்க ஓட்டு வாங்கணும், இவங்க சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் இந்தியா மேலே திசை திருப்பி மொத்தமாக வேறு மாதிரி இதை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அரசியலில் ஒரு பவருக்கு வரணும், ஒரு பொசிஷனுக்கு வரணுங்கிறதுக்காக இவ்வளோ கேவலமாக கூட இறங்கி இதெல்லாம் பண்ணுவாங்கங்கிறது நான் என்றைக்கும் எதிர்பார்த்ததே இல்லை. நம்ம நாட்டிலேருந்து அரசியல் நடக்குது, நம்ம ஊர்லேயே அரசியல் நடக்குது. இவ்வளோ தூரம், அதாவது மொத்த நாட்டையே அவங்க பவருக்கு வரணுங்கிறதுக்காக வேற ஒரு நாட்டு மேலே ஆப்போசிட்டாக திருப்பி விட்ட அளவுக்கு யாரும் அரசியல் பண்ணலை. ஸோ என்னென்னா, ஒரு உயிரை வச்சு என்றைக்குமே அரசியல் பண்ணக்கூடாது. இது மிகப்பெரிய தப்பு. மக்களை கொன்று அதில் அவங்க மேலே வேற ஒருத்தர் மேலே பழி போட்டு நீ ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆட்சின்னே தெரியல, அது எப்படிப்பட்ட ஒரு மைண்டுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எந்த இதுவும் நடக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கும் ஹிந்துஸுக்கும் சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.